காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் என்னென்னா, ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகுறீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து சொதப்பிடும். அதாவது என்ன சொல்லுது, அதில் வர ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, அதில் வர லாஸும் உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஸோ லாஸும் ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியாமல் நடந்தால் கண்டினியூஷன் அது வந்து அடிக்ஷனாக மாறிடும். நீங்கள் ட்ரேடிங் வந்து அதே மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ ப்ரீ பிளான் பண்ணுங்கள். இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட போகிறேன், நான் இந்த இடத்துல டார்கெட் வைக்க போகிறேன், இதில் என்ட்ரி எடுக்க போகிறேன், இங்கே எக்ஸிட் எடுக்க போகிறேன். தெளிவாக வந்து ஒரு ட்ரேட் உள்ள என்ட்ரி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்புறமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. 200 லைக்ஸ் நம்ம குறையாமல் பார்த்துக்குன்னு சொன்னேன். ஆனால் ஆக்சுவலி இப்போ சமீபம் அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 200 லைக்ஸ் குறைய தான் வந்து. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு ரேஷன்ஸாக இருந்தது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணி திரும்ப வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இது போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் நடந்தால் நம்ம வந்து அகைன் வந்து பையிங்கான மூமெண்டம் பார்க்கலாமே. இந்த வந்து கன்சாலிடேஷன் ஆச்சு இல்லைங்களா? இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் பையிங்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, பையிங் அபவுட் சைட். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் இண்டெக்ஸ் போய் பாருங்கள். SGX நிஃப்டி கிட்டத்தட்ட 188 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது. ஐ மீன் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான அறிகுறிகள் இங்கே தெரியுது. இப்போது நாஸ்டாக் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 3% வந்து பாசிட்டிவ் இருக்குது. டாக்ஸ் 1.5% கிட்டே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் போகிறதுனால இங்கே ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் காமிக்குது. ஹேங்ஸங் நெகட்டிவ் காமிக்குது. மிச்சபடி கோஸ்பி பார்த்திங்கன்னா 1.5% வந்து பாசிட்டிவ் காமிக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து SGX நிஃப்டி ரன் ஆகுது. ஓகே, ரீஃப்ரெஷன் கொடுத்தாச்சு. ஓகே, சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த 200 பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னா நம்மளுடைய கால்குலேஷன் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து பிரேக் அவுட் நடந்தால் நம்ம வந்து பையிங்கான வாய்ப்பை பார்க்கலான்னு சொல்ல இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் லிட்டில் பிட் ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த இதில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். எந்த இடத்துல என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்ற விஷயம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பைரி நாள் இன்றைக்கி ஒரு பெரிய கேனில் இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேனில் அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாமா சேல் பண்ணலாமா என்ன தோணும், எதுவும் தோணாது. ஸோ கொஞ்சம் நியூட்ரல் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா? ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஜோனில் க்ரியேட் ஆகிட்டு அங்கேருந்து கட் ஆகிட்டு கீழே வருதுங்களா, ரைட், ஓகே, அங்கேருந்து சேல் பண்ணுங்கள். இல்லை அங்கேருந்து ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் ஆகிட்டு அகைன் பிரேக் அவுட் கொடுக்குதா, அங்கேருந்து பை அண்ட் சேல் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இவ்வளோ நாளாக மார்னிங் அப்டேட் நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் போனால் பைன்னு சொல்லுவோம். ஆனால் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிசிஷன் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சும்மா இது மார்னிங் அப்படி இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு அந்த சேல் அப்படி நம்ம ஏதோ சொல்லிவிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நமக்கு யூஸ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இந்த கேப் அப் வந்து கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். கேப் அப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா, இல்லை கொஞ்சம் வீக்னஸ் தெரியுதா மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு 10 o'clock மேலே உங்களால் கன்சிடர் பண்ணலாம் தாராளம். இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்குறவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறமா இது வந்து நிஃப்டி 50 உடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான். ஒரு ரேஷன்ஸில் கடந்து கன்சாலிடேஷன் கொடுத்துச்சு. இதெல்லாம் வந்து நேற்று சைட்வேஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் தான். இந்த சைட்வேஸை இங்கே இப்போ என்ன ஓப்பன் ஆகுது, ஓகே, இந்த சைட்வேஸை கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சிங்கன்னா 38,400 அபோவ் வந்து பை இருந்தது. ஆனால் கேப் அப். அப்போ கேப் அப்னா பேங்க் நிஃப்டினா இதுலேயும் கிட்டத்தட்ட 500-600 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேப் அப் தான் ஆகும். ஓகேங்களா? கேப் அப் ஆனால் என்ன வந்து அகைன் வந்து 39,000 வந்து உங்களுக்கு ரவுண்ட் நம்பராக ஒர்க் ஆகும். 39,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து ரவுண்ட் நம்பராக ஒர்க் ஆகும். ஸோ 39,000 கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தெரிஞ்சதுன்னா அங்கேருந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேல்யூ எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து BTST பண்ணியிருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இந்த புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ சில கேட்குறாங்க, சார் புட் ஆப்ஷன் ஹோல்டில் இருக்குது, என்ன சார் பண்ணலாம்னு கேட்குறாங்களா? அதுதான் சொல்லுது. எப்பவுமே ஒரு விஷயம் நடக்க சொல்ல உங்களுக்கு அதில்
நம்மளால் ஒரு யூகிக்க முடியல அப்படின்னா பொசிஷனை தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணாதீங்க, ஓவர் நைட் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். ஒரு சில டைம் வந்து ஏதோ லக்லி வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஹோல்டிங்கில் பண்ணாதீங்க. இப்போ வந்து கால் ஆப்ஷன் பாருங்கள், பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து யதார்த்தமாக ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. எது லக்கிலி ப்ராஃபிட் அது. ஆனால் நம்ம பிளான் பண்ணி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் நிறைய பேர் வந்து ஒரு டைம் டீக் ஆகிட்டு அவங்களுடைய ப்ரைஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கால் எடுத்துதான் சரி, புட் எடுத்துதான் சரி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் சரி நம்ம வந்து குறிப்பிட்ட லெவல் கொடுக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா கேப் அப் ஆனால் என்ன பண்ணால் கேப் அப் ஆனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம அப்படியே சொல்லிடலாம் இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எந்த ரெசிஷன்ஸில் ஓப்பன் ஆகுது, ஏன்னா ஃபுல் ஹையில் ஓப்பன் ஆகுது, எல்லா லெவலும் கட் ஆகிட்டு நீங்கள் டே சார்ட்டில் உங்களுக்கு காமிச்சிடுறங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது பாருங்கள், இது வந்து டே சார்ட். ஓகேங்களா, டே சார்ட்டில் நீங்கள் ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஹையும் கனெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ராவல் ஆகிட்டு சொல்லாமல் என்னென்னா இதுக்கு மேலே போனால் இது இங்கே ஒரு ரெசிஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஷன்ஸ், 2 ரெசிஷன்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரெசிஷன்ஸ் வந்து 39,500 சம்திங் கிட்ட இந்த ரெசிஷன்ஸ் வருது. செகண்ட் இது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஷன்ஸ் இங்கே வருது, அதாவது 38,750 இந்த இடத்துல ரேஞ்சு. இப்போது நான் சொல்லிடலாம் உங்களுக்கு 38,000க்கு கிட்டக்கிட்ட இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து சேல் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒருவேளை ப்ரைஸ் அந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு மேலேயே க்ளோசிங் கொடுத்துருச்சு, அதாவது ஒரு க்ரீன் கலர் சாலிட் கேனில் மேலேயே வந்து க்ளோசிங் கொடுத்து நிற்குது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து நெக்ஸ்ட் மூவுக்காக ட்ரை பண்ணும். இப்போ இந்த ரெசிஷன்ஸ்க்கு நேராக ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷேடோ மாதிரி உங்களுக்கு மேலேருந்து குச்சி மாதிரி வந்ததுன்னா ஒரு சின்ன லோயலோ ஃபார்மேஷன் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக அங்கே வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெசிஷன் ஜோனை எடுக்கணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். அந்த இடத்துல ப்ரைஸ் நிற்குதா இல்லை அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கு அப்மூவ் கொடுக்குதா அப்படின்றத அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த இடத்துல வந்து சொல்ல முடியும் நம்ம. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸாக இருங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி எக்ஸ்பைரினாலும் சரி எல்லாம் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணுற டேனாலும் எப்படி வாலட்டிலிட்டி ரொம்ப இருக்கும் அந்த இடத்துல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.